இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றென்றும் போற்றுதற்குரிய தூய நற்கருணைக்கு பக்தியாய் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம். பக்தியாய் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற தாயே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த விசுவாச வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான விசுவாசம் கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழி நடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் நம்பிக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை நம்பிக்கையில் நிலைத்து வாழ வரம் தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் அனைத்தையும் உமது கரங்களில் அளிக்கிறோம். உம்பளியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகிறோம். வாழ்வின் சோதனைகளை, துன்பங்களை, போராட்டங்களை சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்று நம்பி வாழ எங்களை வழிநடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை நம்பிக்கையில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரமருளும் தாயே. சகாய தாயே, எலிசபெத் அம்மாளுக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக உம் மகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவினார், மனித மாண்பை உணரச் செய்தார், மனிதநேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்று மதிக்க இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழ வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனதும் தந்தருளும். உண்மைக்காக, நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். பணிவிடை புரியவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில்
நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். மாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும் உம்மற்புத பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி. நம் இடைவிடா சகாய தாய்க்கும் அவரின் வழியாக அவர் திருமகனாம் இயேசுவுக்கும் நன்றி கூறுவோம். நன்றியுள்ளத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இறைவனின் அருட்கொடைகளை தொடர்ந்து நிறைவாக பெற்று வாழ தகுதி பெறுகிறோம். எனவே நம் சகாய அன்னையோடு இறைவனுக்கு நம் நன்றி அறிதலை வெளிப்படுத்துவோம். பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உம்மை மறக்க மாட்டோம் என்று கூறிய அன்பின் தெய்வமே, எங்களின் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழி நடத்தி வருவதற்காக எங்கள் தாய்மரியோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரு அவையின் திருப்பலி, பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜெப கூட்டங்கள், திருவருட்சாதனங்கள் இவைகள் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசிர் வழங்கி வருவதற்காக எங்கள் தாய்மரியோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய்மரியோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தொழில் வியாபாரத்தை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமண காரியம் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய்மரியோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறி ஜெபிப்போம். இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்பின் தெய்வம் இயேசுவின் மீது விசுவாச பற்றுதல் கொண்டு அவரின் தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காகவும் இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தன்னையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாளை பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் ஒருவரின் நல் வாழ்வுக்காக உழைக்க அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய்மரியோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மூவொரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய்மரியோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நல் வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரத்தையும் நாங்கள் மேற்கொள்ளும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய்மரியோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். பராமரித்தாலும் பரம தந்தையே, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் வன்முறைகள் ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய்மரியோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம்.
மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரிவருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகிறாவே. திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தன்னை பாக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம்.
அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பழி செலுத்திடவே பலனடைந்திடவே, பழி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக இறைந்து வாருங்கள். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, பரமதேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். படைத்த தேவன் புகழை பரப்ப அணிந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். வாருங்கள், ஆண்டவர் எத்துணை இனியவென்று சுவைத்து பார்ப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் இரக்கத்தின் கடவுள், நீதியின் கடவுள். நாம் அவரை தேடி வருகிற போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நாம் நீதியின்படி தண்டிக்கப்பட இருந்தாலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மீது அன்பு செலுத்துவராக, அவருடைய இரக்கத்தை பொழிவராக இருக்கின்றார். நம்முடைய சகாயத்தாய், அதற்கு பரிந்து பேசுகின்ற தாயாக, நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து கடவுளுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்று தரக்கூடிய தாயாக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வேண்டலுக்கு, நம்முடைய ஜெபங்களுக்கு அன்னை மரியாள் பரிந்து பேசி, நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசி நமக்கு எல்லா விதமான வரங்களையும் பெற்றுத்தருவார் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது அந்தோனிட்டா, பிரபா, ஜெரால்டு லூயிஸ் நல்லபடியாக வீடு கட்டி முடித்தமைக்கும், குடும்பத்தில் குழந்தைகள் உடல் சுகம், ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் இந்த திருப்பலி ஒப்புக்கொடி ஜெபிக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறுநீர்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல்நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாற்றினித புனித மரியாவின் பரிந்துரையாள் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்து நிறவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவன் முன் மனிதர் நேர்மையாய் இருப்பதெப்படி? யோபு நூலிலிருந்து வாசகம். இயல் 9 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 மற்றும் 14 முதல் 16. யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது எவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-ல் 1 அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கனிடப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியாம். அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதனிடத்திலிருந்து அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களையே. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடத்துவார். வடமீன் குழுவையும் மிருக சிறுடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலாத பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடிய அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதிர்த்து நின்று அவரோடு எச்செயல் தொடுப்பேன். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 88. உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. 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 ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோருக்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா?
ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதாகத்தான் நான் இவ்வாறு கருதுகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 57 முதல் 62 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் சித்தார்த்தரை தெரியும். சித்தார்த்தர் தன் வாழ்வில் தான் சந்தித்த பிரச்சனைகள், அதாவது இறப்பு, மூப்பு, நோய், இவற்றிற்கெல்லாம் விடை காண காட்டிற்கு சென்று தியானம் மேற்கொள்ள சென்றார். அவர் துறவு வாழ்வை மேற்கொண்ட காரணத்தினால் அவரை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர அவருடைய தந்தை அவருடைய நண்பரை அனுப்பினார். அவருடைய நண்பர் அவரிடம் சென்று சொல்லுகிறார், நீர் திரும்பி வாரும் என்று சொல்லும் பொழுது சித்தார்த்தர் வர மறுத்து விடுகிறார். இரண்டாவதாக அவருடைய தந்தை அவருடைய அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞரை அனுப்புகிறார். அவருக்கும் நான் வர முடியாது என்று பதில் சொல்லி அனுப்பிவிடுகிறார். மூன்றாவதாக தன்னுடைய குருவை அனுப்புகிறார். அந்த குருவுக்கும் அதே பதில்தான் கிடைக்கிறது. இறுதியாக அந்த அரசனுடைய நண்பராக இருக்கக்கூடிய பக்கத்து நாட்டு மன்னர் பிம்பிசாரரை அனுப்புகிறார். பிம்பிசாரரும் சென்று சித்தார்த்தரிடம் சொல்லுகிறார், சித்தார்த்தரே, நீர் திரும்பி நாட்டிற்கு வந்தால்
நான் என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் சித்தார்த்தர் அதற்கும் வர மறுத்து விடுகிறார். என்னால் வர முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, சித்தார்த்தர் எல்லாவற்றிற்கும் துணிந்து நின்று தன்னுடைய தேடலிலே நிலைத்து நின்ற காரணத்தினால்தான் அவரால் புத்தராக மாற முடிந்தது. எல்லோருக்கும் சிறந்த கற்பிதங்களை கற்பிக்கக்கூடிய ஒருவராக மாற முடிந்தது. இன்றைய நற்செய்தி வாசகங்களிலுமே ஒரு தேடல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சீடத்துவ வாழ்வு என்பதுமே ஒரு தேடல்தான். முதலாவதாக ஒரு நபர் இயேசுவை தேடி செல்கிறார். மற்ற 2 நபர்களை இயேசு தேடி செல்கிறார். சீடத்துவ வாழ்வு என்பதை 2 வகையாக இன்றைய நற்செய்தி பிரித்து காட்டுகிறது. முதலாவதாக கலிலேய சீடத்துவம், இரண்டாவதாக எருசலேம் சீடத்துவம். கலிலேய சீடத்துவம் என்பது ஆண்டவர் இயேசு கலிலேயாவில் என்னென்ன பணிகள் செய்தார் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் பேய்களை ஓட்டினார், எல்லோருக்கும் குணம் கொடுத்தார், நோய் நொடிகளை நீக்கினார். அதுபோல அந்த மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்தார். ஆனால் எருசலேம் சீடத்துவம் என்பது துன்பத்தை மையமாக கொண்டதாக இருந்தது. அங்குதான் ஆண்டவர் இயேசு தான் பாடுபட இருப்பதையும் தான் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட இருப்பதையும் அந்த மக்களுக்கு எடுத்து கூடுகிறார். ஆக எருசலேம் சீடத்துவம் என்பது துன்பம் நிறைந்த ஒரு தேடலாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே வரக்கூடிய அந்த 3 நபர்களும் கலிலேய சீடத்துவை பின்பற்ற விரும்பி வந்தவர்களாக இருக்கிறார்கள். முதலாவதாக வந்த நபர், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த மனிதன் எந்த நோக்கத்தோடு இயேசுவை பின்பற்ற வந்தார் என்பதை நற்செய்தி பதிவு செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பதிலானது அவர் எந்த நோக்கத்தோடு வந்தார் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த பதில் எதை குறித்ததாக இருக்கிறது? அந்த நபர் ஆண்டவர் இயேசு செய்த புதுமைகளை, வல்ல செயல்களை, மக்களுக்கு உணவுகளை பகிர்ந்து கொடுத்ததை அவர் கண்டிருக்கிறார். எனவே ஆண்டவரை பின்பற்றினால் தனக்கு பசி இருக்காது, தன்னுடைய வாழ்வில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ற நோக்கத்தோடு அந்த மனிதர் இயேசுவை பின்பற்ற முற்பட்டு வருகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவருக்கு கற்பிக்கக்கூடிய செய்தி, மானிட மகன் எளிமையான ஒரு வாழ்வு வாழ வந்திருக்கிறார் என்ற செய்தியை அவருக்கு கொடுக்கிறார். எனவே அந்த நபரால் அவரை பின்பற்ற இயலாமல் போனது. இரண்டாவதாக இருக்கக்கூடிய நபரிடம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வாரும் என்று சொல்லும்போது அவர் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அவருக்கு கற்பிக்கக்கூடியது, இந்த உலகில் உள்ள உறவுகளையும் இந்த உலகில் உள்ள பொருட்களின் மீதும் பற்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவரால் என்னை பின்பற்றி வர இயலாது என்ற அந்த கற்பிதத்தை அவருக்கு கற்பித்து கொடுக்கிறார். மூன்றாவதாக இருக்கக்கூடிய மனிதன், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன், இருந்தாலும் முதலில் சென்று என்னுடைய வீட்டில் நான் விடை பெற்று வருகிறேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுவது, களப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்கக்கூடிய எவனும் இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்ற செய்தியை அவருக்கு கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களை, இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய செய்தி என்பது, நாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பயணம் மேற்கொள்கிற பொழுது திரும்பி பார்க்கக்கூடாது. வழியில் வரக்கூடிய எந்த துன்பங்களாக இருந்தாலும் அதை துணிவோடு கொள்கை பிடிப்போடு மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்ற படிப்பினையை அவருக்கு கற்பித்து கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், யோபு தன்னுடைய வளமையான காலத்தில் ஆண்டவரை பின்பற்றினவராக இருந்தார். யோபு முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் தாமே அவருக்கு சான்று பகர்கிறார். யோபை போல நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவனும் எவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஆண்டவரே சாட்சி கூறக்கூடிய அளவுக்கு யோபு ஆண்டவருடைய பார்வையில் நீதிமானாக உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனால் யோபு தன்னுடைய துன்ப வேளை வரும் பொழுது, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் போன பொழுதும், தன்னுடைய உறவுகள் அனைத்தையும் இழந்த போதும் கூட யோபு ஆண்டவரை வசை கூறவில்லை.
ஆண்டவர் மீது பழி கூறவில்லை. மாறாக ஆண்டவருடைய வல்ல செயல்கள் அனைத்தையும் நினைத்து பார்க்கிறார். ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து தான் ஆண்டவரிடமிருந்து எதிர்பார்ப்பது இரக்கம் மட்டுமே என்பதை ஆண்டவர் முன்னிலையிலே தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே அன்னை மரியாளுக்கு, நம்முடைய சகாய தாய்க்கு நாம் நவநாள் எடுக்கிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் எத்தகைய ஒரு சீடத்துவ வாழ்வை வாழ்ந்தார்? இயேசுவினுடைய முதல் சீடத்தியாக விளங்கிய அன்னை மரியாள், அவருடைய வாழ்விலும் கபிரியேல் தூதர் வந்தார். பல வல்ல செயல்கள் நிகழ்ந்தன. தூய ஆவியாரால் நீர் கருவுறுவீர் என்று சொல்லுகிறார். ஆனால் இவையெல்லாம் இருந்த போதும் கூட அவருடைய வாழ்விலும் துன்பங்கள் வந்தது. உம்முடைய இதயத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்று அந்த சிமியோன் என்ற இறைவாக்கினர் சொன்ன போதும் கூட அன்னை மரியாள் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். துன்பங்கள் இருக்கக்கூடிய அந்த வாழ்விலுமே அவர் அதை உள்ளத்தில் இருத்தி, ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உள்ளத்தில் இருத்தி தியானிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவர் இயேசுவை பின்பற்றினார். துன்பத்திலும் இயேசுவை பின்பற்றினால் பல வல்ல செயல்கள் செய்து ஆண்டவர் இயேசுவை மக்கள் போற்றி புகழ்ந்த போதும் இயேசுவை பின்பற்றினார். இயேசுவின் முதல் சீடத்தியாக விளங்கினார். எனவே இன்றைய நாளிலே நாம் எத்தகைய சீடத்துவ வாழ்வை பின்பற்றுகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். யோபுவை போல, அன்னை மரியாளை போல துன்ப வேளையிலும் எருசலேம் சீடத்துவ வாழ்வு முன்னிலையில் இருக்கிற போதும் நாம் இயேசுவை வலிமையாக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோமா? இயேசுவை பின்பற்றும் பொழுது வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு நாம் செல்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அத்தகைய ஒரு வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும். எண்ணற்ற துன்பங்கள் வந்த போதும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு தஞ்சம் என்று சொல்லி அவரிடம் அடைக்கலம் புகக்கூடிய மக்களாக, அவரையே முழுவதுமாக நம்பி அவருடைய இரக்கத்தை நம்பி வாழக்கூடிய மக்களாக வாழ இறைவனுடைய அருளை வேண்டி தொடர்ந்து இப்பலியிலே பக்தியோடு இணைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. நலமும் நட்பும் உறவும் தந்தாய், உணவும் உடையும் உயிரும் தந்தாய். உம்மை போல நானும் வாழ, உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. மனித மனங்கள் மாற்றம் பெற உலகினில் உயிர் பழியா தருவார். ஏழை எளியவர் ஏற்றம் பெற உமை போல் நீதியை யார் உரைப்பார்? தனிமை சோதனை வழியின் வேதனை மனிதருக்காக அனுபவித்தீரே. குருவுடன் சேர்ந்து என்னை தருவேன் ஏற்பாயே. அருளும் பொருளும் நிறைவாய் தந்து காத்திடுவாயே. அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இவளை எல்லாம் வல்ல தந்தையாக இவனுக்கு கேட்டதாக முடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலிபருக்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றிரள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரின் தூயவரான தந்தையே, புனித அரவிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் அடுக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவின் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாள் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்துறலின் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமணன்ற ஊழியம் புரிய தகுந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மிடம் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டுள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ், அம்பரோஸ், எல்லா திருநினர் ஆகிய அனைவரோடும் முது திருவை அன்பில் நிறைவேறச் செய்திடும். சிறப்பாக இதோ சகாய தாயினுடைய பரிந்துரை வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும். அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்து அவர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் முது இரக்கத்தையும் நிறைவாக பொழிந்து அவர்களும் உடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய வல்லமையை பொழிந்திடும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தொழிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமணிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகில் நமக்கு உகந்தராய் இருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்து மரமரள மிம்மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்பிக்கையோடு வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் என் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர், நமக்கு வாழ்வளிப்பவர், வெற்றி அளிப்பவர், மகிழ்ச்சி அளிப்பவர். இந்த செம்மறின் விருந்துக்கு இன்று அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடனை காத்தினுடைய வாழ்வளிப்பதாக. ஆமென். சுவைக்க சுவைக்க இன்பம் தரும் வானுணவே, வானுணவே, இன்னில் நிலைத்து அன்பில் வாழ்வை தரும் அருளமுதே, அருளமுதே. சுவைக்க சுவைக்க இன்பம் தரும் வானுணவே, வானுணவே, இன்னில் நிலைத்து அன்பில் வாழ்வை தரும் அருளமுதே, அருளமுதே. என் இதய இல்லம் நீ வருவாய், உன் உதயம் காணும் அருள் தருவாய். சுவைக்க சுவைக்க இன்பம் தரும் வானுணவே, வானுணவே, இன்னில் நிலைத்து அன்பில் வாழ்வை தரும் அருளமுதே, அருளமுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும்,
கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரின் விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கரத்தால் தொட்டு குணப்படுத்தினார், புதுவாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வளிக்க நம் மத்தியில் பிரசன்னமாகியுள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகின்றார். கனானிய பெண்ணின் நூற்றுதலின் விசுவாசத்தை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நல்ல தேவனே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயினாலும் மனவேதனையாலும் பாவச்சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மனச்சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலை வணங்கி மன்றாடுவோம். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்களின் சுமைகளை போக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி நலமளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவம் மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கு பாவம் மன்னிப்பளித்து ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடலின் பயத்தை போக்கி இயேசு ஆண்டவர் உங்களின் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் அனைத்தையும் போக்கி ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வென்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் எடுக்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை மக்களின் விசுவாச அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய், ஆகவே மனிதர் எல்லோருக்கும் தாயானவர்.
ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லோரையும் அன்பு செய்கிறீர் என்பதை நம்புகிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களின் இயக்கங்கள், கவலைகள், வேதனைகள் இவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்று நம்பிக்கையோடு திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து மன்றாடும் ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் இவ்வுலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையை, தயவுள்ள தாயே, இப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சிலிருந்து பாவிகளாகி நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் இருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்திருளும் தாயே. ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பத்த சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாய் இருந்து எங்களுக்காக திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமது அன்பு தாய் மரியாளை எங்களின் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உமது அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகிறீர் என்பதையும், அவளின் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகிறீர் என்பதையும் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாயத்தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கத்துடன் ஜெபிக்கின்றோம். மரியாளை போல் நாங்கள் வாழவும் அவளின் அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஈரோ தந்தோம் எங்கள் இருதயம், மாதாவே நீர் கொடும் மகனிடம் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி, தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும், பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே,
பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே எல்லா வேளையும் சகாயம் புரியும் தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். என்றென்றும் போற்றுதற்குரிய தூய நற்கருணைக்கு பக்தியாய் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம். பக்தியாய் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. இடைவிடா சகாய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க. மரியே வாழ்க.